ரொம்ப ஷார்ட்டான ஒரு பீரியட்ல மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க இதை டீப்பா எடுத்துக்கிட்டு வாழ்க்கை பூரா யூஸ் பண்ணிக்கணும். வாட் ஸ்டாப்ஸ் யூ அப்படிங்கிறதுல 4வது பகுதியை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். முதலாவது உள்ள தடை தான் மோட்டிவேஷன் குறைவு அப்படிங்கிறது. நமக்கு யாரும் ஊக்கம் அளிக்கல, இல்லாட்டி நமக்குள்ள ஊக்கம் இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு நம்ம டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை ஒரு விஷன் போர்டா தயாரிச்சுக்கலாம். இல்லாட்டி எந்த நாளும் டூ லிஸ்ட்ல நம்ம அதை எழுதலாம். எழுதிட்டு இதை செய்யணும், இல்லாட்டி ஒரு மாசத்துக்குள்ள இதை செய்யணும், ஒரு வருஷத்துக்குள்ள இதை அடையணும் அப்படின்னு சொல்லி சில டார்கெட்ஸை வச்சு அதை ஒர்க் பண்றோம். அதை ஒர்க் பண்றத மத்தியில் அதை ஒர்க் பண்ணி முடிச்சு அதை அடைஞ்ச உடனே அதை டிக் பண்றோம். டிக் பண்ண உடனே அடுத்தது போகணும் அப்படின்னு எங்களுக்குள்ளேயே ஒரு உணர்வு ஒன்று ஏற்படும். இது ரொம்ப சிம்பிளா நம்மளே மோட்டிவேட் ஆகிக்கிற ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததுதான் வெளிப்புற விமர்சனங்கள், வெளியில இருந்து நமக்கு வர கிரிட்டிசிசம். அதுல ஆதாரங்கள் இருந்து, கருத்தான விஷயங்கள் இருந்தா, உண்மை இருந்தா அடுத்த முறை அந்த பிழைகளை செய்யாம இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். பட் ஈவன் தோ நெகட்டிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாட்டி நெகட்டிவான கிரிட்டிசிசமா இருந்தா யூ ஷுட் அவாய்ட் தட். அதெல்லாம் தூக்கி வீசிட்டு உங்க பயணத்தை நீங்க தொடரலாம். அடுத்த பயம் தான், நான் இதை அச்சீவ் பண்ணுவனோ அப்படிங்கிற ஒரு பயம். கட்டாயமா அது இருக்கும். ஸோ அச்சீவ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களை எதுவும் செய்ய விடாது, அது உண்மை. பட் அது நீங்க டார்கெட்ஸ் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்றீங்க. நான் முதலாவது சொன்ன மாதிரி நீங்க முடிவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் இதெல்லாமே பிரச்சனையாகும். ரைட், வி வில் கெட் தட். ரைட், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் அதை அடைய தான் போறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு இப்ப நீங்க ஒர்க் பண்ணணும், உங்களுடைய செயல்ல காட்டணும். இப்ப நீங்க ப்ரோக்ரஸ் இருந்துச்சுன்னா இருந்தா ஒரு காலத்துல அது முன்னேறி 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 உங்களுடைய முடிவுக்கு அது கொண்டு போய் உங்களை தன்னால சேர்க்கும். அதனால நீங்க இப்ப முடிவை விட செயல்ல கவனம் செலுத்தணும்.